மட்டும் தான் சீரியல் பார்ப்பாங்க அப்படின்ற காலம் போய் இப்போ சின்ன பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்குமே எல்லாரும் சீரியலில் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் படங்களாக இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சீரியல் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் தான் நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியல் தாங்க இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கு. சொல்லப்போனால் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே மகாநதி சீரியலோட ப்ரோமோ எப்பப்பா வரும், நம்ம வீக்கா எப்போ சேருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து மகாநதியோட கதையை கொஞ்சம் மாற்றலாம்ல அப்படின்ற மாதிரியும் சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளே விஜய் காவிரியோட செப்பரேஷன் ட்ராக் தான் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே காவிரி தான் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிக்காகவும் இப்போ விஜயோட பாட்டிக்காகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ விஜயும் கொஞ்சம் கடுப்பாகி நானும் இதுக்கப்புறம் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இதனால கொஞ்சம் வீக்காவோட ஃபேன்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில தான் இருந்தாங்க. ஆனாலும் இப்போ வந்து அதே பாட்டி ஒரு பெரிய வேலையாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயோட பாட்டியும் சித்தியும் சேர்ந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து காவிரி கிட்ட சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் காவிரி முதல் முறையாக வந்து நான் சைன் போட மாட்டேன், விஜய் போட்டால் தான் நான் சைன் போடுவேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபயராக பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஓகே, வீக்கா ஃபேன்ஸ் பற்றியில் வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ப்ரோமோ இருக்கே சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா எப்படா வந்து காவிரி பிரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ என்னன்னா, காவிரியோட அம்மா சாரதா வந்து நீ எதுக்காக டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட மாட்டே, அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க உடனே காவிரியும் கொஞ்சம் கோவமாகி இந்த மாதிரி நான் வந்து விஜயோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலே வந்து மகாநதி சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் பிரெக்னென்ட்டான விஷயம் வந்து ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீக்கா வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது விஜயும் காவிரியும் சேர்ந்து ஒரே வீட்டில் வந்து இருக்க போறாங்க போல, சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேரும் ரீயூனியன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மாரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க.